ஓம் சரவணபவ. ஐந்தாம் படை வீடான திருத்தணிக்கான திருப்புகழ். இப்பாடலின் பொருள் விளக்கம்: முருகன் அடியார்களை கோபமாக பேசுபவர்கள், பகைப்பவர்கள், ஏளனமாக சிரிப்பவர்கள், பழிப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த திருப்புகழே நெருப்பாக அவர்களை சுடும் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர். அது மட்டுமல்ல, மற்றொரு முறை இருள் என்ற கருக்குழிக்குள் நான் பிறவாத வண்ணம் எனக்கு பிறவாத வரத்தை கொடுக்க வேண்டும் பெருமாளே அப்படின்னு கேட்கிறாரு. நெருப்பு அனைத்தையுமே எரிக்க வல்லது. அப்படியாப்பட்ட நெருப்பையுமே எரிக்கக்கூடியது இந்த திருப்புகழ் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த திருப்புகழை பாடி நாம் பயன்பெறுவோம். பாடலை பார்க்கலாம். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் முறுக்கும், நிசிக்கருவருக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகுத்தகுதகுத்தன் தன பேரி, தடுட்டுடுன் துடுட்டுன் தெனத்துடி முழக்கும், தளத்துடன் நடக்கும் கொடு சூரர், சினத்தையும் உடற் சங்கதிர்மலை முற்றும், சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா, தினை கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே, திருத்தணி இருக்கும் பெருமாளே. நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் முறுக்கும், நிசிக்கருவருக்கும் பிறவாமல், திருத்தணி இருக்கும் பெருமாளே, திருத்தணி இருக்கும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.